இன்றைய தியானம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஏசாயா 44:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா மூலமாக தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது உன்னை உண்டாக்கினவர் என்று சொல்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை உண்டாக்கினவர் நான் தான் சொல்றார். தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் நான் தான், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் நான் தான். நான் சொல்றேன், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. யாக்கோபு இஸ்ரவேல், யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவராகிய கர்த்தராகிய நான் சொல்ற மகனே, என் தாசனாகிய யாக்கோபேன்னு சொல்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து மகனே, சிலரை மகளே, சிலரை என் தாசனேன்னு கூட கூப்பிடலாம். அப்படி சொல்லி சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, என் தாசன், நான் தெரிந்து கொண்டவன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் நானும் அவருடைய தாசர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எதை குறித்து நீ கலங்கி ஆவி ஆத்துமா சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே மகளே, மகனே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே. உங்களை உண்டாக்கின கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. இதே ஏசாயா 44:21 வாசித்து பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் யாக்கோபு, இஸ்ரவேல், எதை நினைக்கணும்? நீ தான் என்னுடைய தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என்னுடைய தாசன். ஆகவே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆணித்தரமா சொல்றார். பிரியமானவர்களே, இதே ஏசாயா 44:24 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றார் தீர்க்கதரிசியின் மூலமாய், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வாக்குத்தத்தம். உன் மீட்பர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் தான். நான் சொல்றேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறது நான் தான். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் தான். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர்னு சொல்றேன். ஆகவே பயப்படாதே, நான் தான் உண்டாக்கினது, உருவாக்கினது, உனக்கு துணை செய்கிறது, உன்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து, நீ என்னுடைய தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே, நீ மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி உன்னையும் என்னையும் பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்த வசனங்களாலே தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டு வருகிறார். நாம அவருடையவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனே, சகோதரியே, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. ஏசாயா 46:3-4 அடிக்கடி நம்ம தியானிக்கிற ஒரு வசனமாயிருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்றார். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன்,
தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக, அவருடைய தாசர்களாக, அவருடைய நேச குமாரத்திகளாக நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். பிரியமானவர்களே, அவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். எதை குறிச்சும் நீங்க கலங்க வேண்டியது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தையை கூட நீங்க வாசித்து பாருங்கள். 71 சங்கீதம் 6 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் இது நாள் வரைக்கும் நம்மளை ஆதரித்தவர் கர்த்தர். அவர் நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நம்மை எடுத்தவர்னு சங்கீதக்காரர் சொல்றார். அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் உண்டாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் எங்களை உருவாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணை செய்கிறவராய் இந்நாள் வரைக்கும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் உம்முடைய தாசர்களாக, உம்மால் மறக்கப்படாத பிள்ளைகளாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நீர் வைத்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் குடும்ப காரியத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படுகிறார்களோ, பயந்து கொண்டிருக்கிறார்களோ, மரண பயத்தோடு கூட அல்லது வியாதியின் பலவீனத்தின் காரணத்தின் நிமித்தமாய் பயத்தோடு கூட காணப்படுகிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. அவளுக்கு வேண்டிய சகல ஆதரவையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.